எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனிக்கொடு. எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க பார்க்கலாம். சூப்பர். உண்மையிலே அண்ணா சொல்கிறது சூப்பர். ஏன்னா டீச்சர்ஸ் ஆடினதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஆடுறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே நின்ன வரை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன குட்டி கேம் பண்ண போகிறோம். கேம் என்ன பிடிக்குமா? யாருக்கெல்லாம் கேம் பிடிக்குமா? என்ன கேம் பண்ணலாம்? கிரிக்கெட் ஆடலாமா இல்லை ஃபுட்பால் விளையாடலாமா? கிரிக்கெட் ஆடலாமா? ஃபுட்பாலா? சரி, எந்த கிரவுண்டுக்கு போகலாம்? இப்போ நம்ம இங்கே ஃபுட்பால் போட்டோன்னா என்ன ஆகும் இங்கே? சரி, இப்போ நம்ம கிரிக்கெட்டு, ஃபுட்பால் எல்லாம் அவுட்டோர் கேம்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்டோர் கேம்ஸ் பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கேம் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது மரம் பார்த்துருக்கீங்களா? எப்படி நிற்கும் மரம்? ஸ்ட்ரைட்டாக நிற்கும், அப்படி தானே? மரம் எப்படி நிற்கும்? இப்படி டான்ஸ் ஆடிட்டா நிற்கும்? இல்லை, மரம் எப்படி நிற்கும்? ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஓகேவா? மரம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். கிளை சொல்லும்போது என்ன பண்ணணும்? ஓகேவா? அந்த அக்கமார் பண்ணுறாங்க பாருங்க. கிளை சொல்லும்போது இந்த மாதிரி நிற்கணும். கனி சொல்லும்போது என்ன பண்ணணும்? கீழே இருக்குமா மேலே இருக்குமா? மேலே. மரம் சொல்லும்போது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். கிளை அப்படிதான், கிளை. ஓகேவா? நெக்ஸ்ட் கனி. மரம், கிளை, கனி. இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரெடியா? விளையாடலாமா? ஆர் யூ ரெடி? எஸ். இப்போ டீச்சர்ஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். மரம், கிளை, கனி, கனி, மரம், கிளை, கனி, கனி. அவுட் ஆகுறாங்க. அப்படியே உட்காந்துக்கணும், யாருமே சீட்டிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. கிளை, கனி, கிளை, கிளை. கை தூக்கிட்டீங்க, தூக்கினாலே உட்காந்துட வேண்டியதுதான். ஓகே, சூப்பர். கனி, கிளை, கிளை. ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கிளை, கனி, மரம், மரம், கிளை, கனி, 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 கனி. உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ. நெக்ஸ்ட் கிளை. இப்போ நீங்க இந்த அக்கா மாரை பார்த்து தானே பண்றீங்க. இவங்க இப்போ இவங்க இனி மாற்றி பண்ணுவாங்க. இவங்களை பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இனி அவுட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இவங்க பண்ணுறது பார்த்தே நீங்கள் பண்ணுறீங்க. இனி என்ன பண்ண போகிறாங்க, இவங்க மாற்றி பண்ண போகிறாங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன, அவுட். ஓகேவா? கிளை, கனி, கனி, கிளை, மரம், மரம். குட்டீஸ் எல்லாம் அவுட் ஆகிட்டீங்க. உட்காருங்க, அப்படியே உட்காந்துச்சாங்க. உட்காருதாங்க, நீனும் உட்காரு.
உட்காரு. சரி. கிளை கிளை கனி கனி கிளை. இந்த குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் அவுட் ஆகிட்டீங்க. அப்படியே உட்காரு பார்க்கலாம். ஒன்னே தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சரியா? நீங்கள் உட்காருங்க உட்காருங்க உட்காரு தாங்க உட்காரு. உனக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். சரி, இப்போ ரெடியாக நில்லுங்க. கனி தம்பி நீ உட்காரு. கிளை கனி கனி கிளை கிளை கனி கிளை மரம் மரம் கிளை கிளை கனி கனி மரம் கிளை கிளை. கை மூவ் பண்ணல உட்காரு. கிளை கனி மரம். பாப்பா உட்கார் பாப்பா உட்காரு. கிளை கனி. டீச்சர் ஓடாதீங்க, நில்லுங்க. அவுட் ஆயிட்டீங்களா? இல்லையா? அப்போ ஓடாதீங்க. கிளை கிளை கனி. தம்பி உட்காரு தம்பி உட்காரு. கனி கிளை கிளை கிளை. அவுட் ஆகிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். கிளை கனி கனி கிளை கிளை கனி கிளை மரம் கனி. டீச்சர். ஓகே, நெக்ஸ்ட். கிளை கிளை கனி கனி மரம் 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 கிளை கனி 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 மரம் கிளை 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 கனி. அப்பா, 2 அக்கமார் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டுலாமா? கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ல வாங்க. சீனியர் அக்கா ஓடி வாங்க ஓடி வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க அக்கமாருக்கு. இப்போ இவங்க தான் என்ன பண்ண போறாங்க? கேம் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க விளையாட்டுல. சரியா? சரி, ரெடியா? ஆரி ரெடி? ஓகே. கிளை கனி மரம் 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 கிளை கிளை கனி கனி மரம் மரம் கிளை கிளை. ஏன்டே அவுட் ஆகுங்க? கிளை. அப்படியா? கான்சன்ட்ரேட் கவனமா இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நம்ம கிளாப் பண்ணிடலாமா? இவங்க 2 பேரும் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நின்று விளையாடுவாங்க. சரி, கிளாப் பண்ணுங்க. இப்போ அந்த அக்கா சரி கிஃப்ட் கொடுத்துடலாமா இவங்களுக்கு? சூப்பர். ஓகே, தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு புது சாங் 2 டைம்ஸ் பார்த்துட்டு டைம் நமக்கு ஆயிட்டு முடிக்க போறோம். இன்னும் 5 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிருவோம். ஒரு புது சாங், ஓகேவா? சரி. சரி, நம்முடைய விபிஎஸ்சி நோக்கம் என்ன? கனித்தரும் வாழ்வு. முதல் நாள் நோக்கம் அன்பின் வாழ்வு. 2ஆம் நாள் நோக்கம் வந்து சந்தோஷத்தின் வாழ்வு. என்ன நோக்கம்? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷத்தின் வாழ்வு. வசனம், நாம் சந்தோஷப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. நம்ம எப்போ சந்தோஷமா இருப்போம்? விளையாடும் போது சந்தோஷமா இருப்பீங்க. வேற எப்போ சந்தோஷமா இருப்பீங்க? நீங்க விரும்புறத வாங்கி தந்தா சந்தோஷமா இருப்பீங்க. டூருக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போனா சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம அதை அனுபவிக்கிற. ஐஸ்கிரீம் குடிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் பறந்து போயிடும். நம்முடைய சந்தோஷம் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கூட நம்ம நிலைத்து இருக்கும்போது, நம்ம அப்பா அம்மா நம்ம கூடவே இருந்தா ஹாப்பியா எப்படி ஃபீல் பண்றோமோ, அதே மாதிரி ஏசப்பா நம்ம கூடவே இருந்தா எல்லா சூழ்நிலைமையிலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு பாடத்துல படிச்சிருப்பீங்க, பவுலும் சீலாவும் அவங்கள பிடிச்சி ரொம்ப அடிச்சு ஜெயில போட்டப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? சந்தோஷமா பாட்டு பாடி துதிச்சாங்க. அதே மாதிரி எல்லா சூழ்நிலைமையிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கு. அதான் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? போயிட்டீங்களா? சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. நாம் சந்தோஷப்பட்டு
களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. யாருக்கு தெரியும்? சரி, 2 தடவை கூட சொல்லித்தாரேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. யாருக்கு தெரியும்? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:7. நாளை காலையில வரும்போது நோக்க வசனம், முதல் நாள் நோக்க வசனம், 2ஆம் நாள் நோக்க வசனம் கிளாஸ்ல சொல்லி தந்த 2 வசனம் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. ஃபுல்லா சொல்றவங்களுக்கு கிஃப்ட். ஓகேவா? சரி, நம்ம பாட்டுத்தாள்ல 5வது டே 5ல இயேசுவின் வழியில் சென்றிடுவோம், சென்றிடுவோம், நாம் சென்றிடுவோம். அந்த பாட்டை எடுத்துக்கோங்க. பாடுறேன், சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? இயேசுவின் வழியில் சென்றிடுவோம், சென்றிடுவோம், நாம் சென்றிடுவோம். ஒருவரை ஒருவர் நேசிப்போம், வெறுப்பின் சுவர்களை உடைத்தெறிவோம். பகைமையின் எண்ணத்தை அழித்திடுவோம்.